கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தவக்காலத்தினுடைய 10வது செய்தியில் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தன்னுடைய தன்னுடைய சுயாதீனமான உருவத்தை அழித்து சிதைத்து போடுகின்ற தெய்வம் நம்மளை படைத்திருக்கக்கூடிய அந்த உருவத்தை சிதைத்து போடுகிறோம். பன்றிக்குரிய சுபாவத்திற்கு நம்முடைய தீனியை நாம் போடுகின்ற பொழுது, அப்படி போடுகிற பொழுது நாம் தெய்வீக சித்தத்தை நிறைவேற்ற முடியாதவர்களாக ஒரு சீரழிவான ஒரு சிந்தனைக்குள் நாம் மாறிவிடுகிறோம் என்பதை இன்றைக்கு உலகத்திலே தாய் தகப்பன்கள் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய அளவிலே அநேக நிகழ்ச்சி நடக்கின்றன. நம்முடைய பரலோக பிதா எப்படி வேதனைப்படுவார், உங்களை என்னை மாட்கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வேதனைப்படுவார் என்பதை இந்த 10வது தவக்கால சிந்தனையிலே நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். இதை மற்றவரிடத்தில் ஞானமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். போகிற போக்கிலே தெருவிலே வீசி எறிவதல்ல, ஞானமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துவிட்டால் அது உடனே தீர்க்க பாருங்கள். என்னவென்று நான் சொல்கிறேன். தேவ பலன் ஒரு மனிதனோடு எப்படி இருக்க முடியும்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இதை நீங்கள் சிந்திக்க வேண்டிய கடமைக்காக சொல்கிறேன். ஆணும் பெண்ணுமாக என்றால் ஒரு மனிதனுக்குள் ஆணுக்குரிய சுபாவம் இருக்கிறது, பெண்ணுக்குரிய சுபாவம் இருக்கிறது. என்னை எடுத்துக்கொண்டால் ஆணுக்குரிய சுபாவம் இருக்கிறது, பெண்ணுக்குரிய சுபாவம் எல்லாருக்குமே இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு எடுத்துக்கொண்டால் ஆணுக்குரிய சுபாவம் இருக்கிறது, பெண்ணுக்குரிய சுபாவமும் இருக்கிறது. கர்த்தர் அப்படித்தான் உண்டு பண்ணியிருந்தார். ஏனென்றால் ஏற்ற காலத்தில் அந்த ஆணுக்குள்ளிருந்து பெண்ணை வெளியே கொண்டு வருகிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். ஏற்ற காலத்தில் ஆணுக்குள்ளிருந்து பெண்ணை வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வந்து ஆணுக்குரிய வஸ்திரம் வேறே, பெண்ணுக்குரிய உடை வேறே என்பதை மிக தெளிவாக அதை அலங்கரித்து காட்டுகிறார். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த பதிலே உங்களுக்கு தெரியும். ஆணுக்குரிய உடையை பெண் தரிப்பிக்கக்கூடாது, பெண்ணுக்குரிய உடையை ஆண் தரிப்பிக்கக்கூடாது. பெண் முடியை நீளமாக வளர்த்து கொள்ள வேண்டும், ஆண் முடியை நீளமாக வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்த்தால் அது அயோக்கியத்தனம், நசிரிய விரதத்தை தவிர அதுக்கு மட்டும் ஒரு ஒதுக்கீடு இருக்கின்றன. சரி, இப்போது பெண்ணை தனியாக வெளியே எடுத்துக்கொண்டு வந்து விட்டார். இப்போ ஆண் பெண் தனித்தனியாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு பந்தத்தின் மூலமாக அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள் தவிர உள்ளுக்குள் வாழ்வதல்ல. அவர்கள் இருவரும் வசனத்தின்படி இணைக்கப்படுகிறார்கள். ஆணும் பெண்ணும் இணைக்கப்படுகிறார்கள். அது ஒரு காலம் வருகிறது. இப்போது இந்த காலத்தின் அடிப்படையில் தான் மிக சரியாக ஒரு ஆணும் பெண்ணும் வாழ வேண்டும். அதற்கு முந்திரி குட்டை போல செயல்பட்டால் என்ன நடக்கும் என்றால் அது இரு குடும்பத்தாருக்கும் வேதனையை அது கொண்டு வந்து கொண்டிருக்கும். சரி, இப்பொழுது நான் சுருக்கமாக வேகமாக சொல்லுகிறேன். இப்போது நீங்கள் ஒரு கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆண் ஒரு பெண்ணுக்குள் அந்த பெண்ணை போல சிந்திக்கக்கூடாது, ஒரு பெண் ஆணை போல சிந்திக்கக்கூடாது. ஒரு பெண் ஆணை போல சிந்தித்தால் பன்றிக்கு தீன் போடுகிறாள் என்ற அர்த்தம். ஒரு ஆண் பெண்ணை போல சிந்தித்தால் பன்றிக்கு தீன் போடுகிறாள். அவள் வளர்த்து கொண்டிருக்க கன்றுக்கு அவள் தீனி போடவில்லை. இதான் ஒரு அரிய பெரும் கருத்தை சொல்லுகிறேன். சில இதுவரைக்கும் நீங்கள் சொல்லாத கருத்தை நீங்கள் இந்த புறாவின் கண்கள் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்போது ஒரு ஆணாக இருக்கிறவன் ஆணுக்குரிய சிந்தனை சிந்திக்க வேண்டும், ஒரு பெண்ணாக இருக்கிறவன் பெண்மைக்குரிய சிந்தனையை சிந்திக்க வேண்டும். இது தேவன் கொடுத்திருக்கக்கூடிய நியதி. இதுக்கு மாறாக மாறுகிற பொழுது என்ன நடந்துவிடும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே ஆணுக்குள் ஒரு பெண்ணினுடைய ஒரு வித்து, ஒரு சிந்தனை இருக்கிறது. அந்த சிந்தனைக்கு தீனி போடக்கூடாது, அதுதான் அர்த்தம். எனக்குள் இருக்கக்கூடிய பெண் சிந்தனைக்கு நான் தீனி போடக்கூடாது, அது காலத்துக்கு முன்னே தேவையில்லாத சிந்தனை உருவாக்கிவிடும். ஒரு பெண் அவளுக்குள் இருக்கக்கூடிய ஆணினுடைய சிந்தனைக்கு தீனி போடக்கூடாது. அப்படி போட்டுவிட்டால் காலத்துக்கு முன்னே அது தேவையற்றதாக மாறிவிடும். இப்படி சிந்திக்கிறது எப்படி என்பதை நான் உங்களுக்கு உலக பிரகாரமாக காட்டுகிறேன், எப்படி வரும் என்பதை. ஒரு காளமாடை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த காளமாடு மீது அந்த காளை ஏறி விழும். ஒரு பெண் மாடை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பெண் மாடு மேலே அது அதோட இனத்திலே அது ஏறி விழுகிறதை பார்க்கலாம். காரணம் தெரியுமா? அந்த சுபாவம் அதுக்குள் இருக்கிறது. இப்போது இதை கவனமாக பாருங்கள். இந்த சுபாவத்திற்கு நாம் தீனி போட்டுக்கொண்டே இருந்தால், ஒரு ஆண் ஒரு பெண் சிந்திப்பது போல தீனி போட்டுக்கொண்டே இருந்தான் என்றால் அவன் ஒரு பெண்மைக்குரிய சிந்தனைக்குள் முழுவதுமாக மாற்றப்பட்டு அவன் அதற்கு பின்பு ஆப்ரேஷன் செய்து கொண்டு ஒரு பெண்ணாக வாழ அவன் விரும்புகிறான். மருத்துவ ஆய்வுக்குழுவிலே புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது, ஒரு 3/4% மக்கள் ஒரு ஆண் பெண்ணாக வாழ விரும்புகிறான். ஆனால் ஒரு பெண் ஒரு 1/4% தான் ஆணாக வாழ விரும்புகிறாள். இதனால தான் அநேக ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு முடிவெடுக்கப்பட முடியாத நிலையில் இன்றைக்கு அநேக மக்கள் காணப்படுகிறார்கள். இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும்.
மூன்றாம் பாலினம் என்று அல்ல, தேவன் ஆணும் பெண்ணுமாகத்தான் சிருஷ்டித்தார். மனிதனுடைய சிந்தனையினாலே அவன் வீணாக போய்விட்டான். ஆகாரம் கன்றுக்கு போட வேண்டிய தீனியை பன்றிக்கு போட்டபடியினால் இந்த பிரளயம் ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு மாபெரும் பிரளயமாக அது சபைகளுக்குள்ளும் வந்திருக்கிறது. ஆணோடு ஆணாக சுற்றித் தெரிகிறார்கள், பெண்ணோடு பெண்ணாக சுற்றித் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் ஏதோ தப்பித்து வந்து விட்டீர்கள், ஆனால் உங்கள் பிள்ளைகள் உலகத்தில் பழகி கொண்டிருக்கிறார்கள். பல காரியங்களிலே அவர்கள் சிந்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் சிந்தனை வளர வேண்டுமென்றால் அனுதினமும் வேதத்தினுடைய தியானத்தில் இருந்தால் இந்த தேவையற்ற சிந்தனை அவர்களுக்குள் வராது. வருமானால் அதை அவர்கள் தடுத்து விடுவார்கள். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில இந்த பெண்கள் லிப்டி போடுவது போல ஆண்களும் போடுகிறார்கள், பெண்கள் துருவத்தை தீட்டுவது போல ஆண்களும் தீட்டுகிறார்கள். இதெல்லாம் எங்கே கொண்டு வருகிறது? தவறான பாதைக்கு கொண்டு வருகிறது. பெண்கள் கடுக்கம் போட்டுக்கொள்வது போல ஆண்களும் போட்டுக்கொள்கிறார்கள். இதெல்லாம் எங்கே முடிகிறது என்று சொன்னால், ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண்ணாக அது முடிவுக்குள்ளே அநேக நபர்களை வீழ்த்தி விளையாடுகிறது. பிசாசானவன் விளையாண்டு கொண்டிருக்கிறான். ஆகவே நீங்கள் ஆவிக்குரிய பலன் கொண்டால் உங்களையும் காத்துக்கொள்ள முடியும், உங்களுடைய பிள்ளைகளையும் காத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்கள் சபையையும் காத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கு அமெரிக்காவிலே ஆணோடு ஆண் திருமணம் செய்து கொள்வதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. உலகத்தில் 165 நாடுகள் அப்படிப்பட்டதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றன. இதெல்லாம் தேவ பலன் மனிதனுக்குள் இல்லாமல் போகிற காரணம்தான். தேவனுக்கேற்றவளை சிந்திக்காமல் மனுஷனுக்கேற்றவளை சிந்தித்துக் கொண்டிருந்தபடினாலாம். ஏதொரு மனுஷருக்கேற்றவளை சிந்தித்தால், அதன்படி தேவன் செவி கொடுத்தால் சிலுவைக்கு போயிருக்க மாட்டார், ரட்சிப்பு நமக்கு கிடைக்காது. ஆகவே தெய்வீக திட்டத்தை தடுக்கக்கூடிய அளவில் இப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பொழுது அதை மீற வேண்டும். அதற்கு நாம் இறை போடக்கூடாது. அதையே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க. ஒரு மனிதன் எதை சிந்திக்கிறானோ அதற்கு அடிமையாக மாறிவிடுகிறான். ஒரு மனிதன் எதை சிந்திக்கிறானோ அதுக்கு அடிமையாக மாறிவிடுகிறான். அந்த அடிமை மறுபடி வளர்ந்து அது எப்படி வேணாலும் பரிபாலனம் செய்யக்கூடிய அளவில் நம்முடைய குடும்பத்தில் தேவையற்ற நிகழ்வுகளை கொண்டு வந்துவிடும். ஆகவே இப்படிப்பட்ட சிந்தனையிலிருந்து மாறுவதற்கு தெய்வத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இந்த தவ காலத்திலே 10வது நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிற எச்சரித்து சொல்வதை நீங்கள் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அனுதினமும் சடங்காச்சாரமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்திலிருந்து, என் முற்பாட்டன் காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டது மாதிரியே வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அல்லது மாற்றுக்கருத்துடையவர்களாக வேதத்தை தியானித்து ஒரு புதிய மனிதனாக வாழ விரும்புகிறீர்களா? வாழ்ந்திடுங்கள், வெற்றி பெறுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.